ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டைலில் கார சட்னி தான் பண்ண போகிறோம். ஸோ ஆந்திரா அப்படின்னாவே பேர் போனது கார சட்னி. அந்த கார சட்னி தான் நம்ம வீட்லேயே இன்றைக்கி ஈஸியாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நியூ வியூவராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கேட்டோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுக்கிட்டு அந்த அடுப்பில் வந்துட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வந்துட்டு பொரிச்சிக்கோங்க. இதை வந்துட்டு வறுத்துக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு அந்த வானலில் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் தான் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் வந்து கடுகு பொரிச்சுக்குங்க. கடுகு பொரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் கட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கப்போ நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வதக்கி விட்டுக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லாவே வந்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுட சுட இட்லி இல்லை தோசை இல்லை அப்படின்னா பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான சட்னி உங்கள் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆதரவு தர்றது மூலிமா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.